வணக்கம். இன்னைக்கு 13 அக்டோபர் 2023, நேரம் வந்து கரெக்டா 3 மணி 18 நிமிஷம் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ல நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து சார் எனக்கு 5 மினிட்ஸ்ல அதாவது ரொம்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப இமீடியட்டா எனக்கு ப்ராஃபிட் வேண்டாம், அதே போல இமீடியட்டாவும் மல்டிப்ளை ஆகக்கூடாது, நிதானமா நான் பண்ணணும், அதாவது ஒரு 3000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து நான் நிதானமா பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு செட்டப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கூட. ஸோ அதுக்கான நான் இன்னைக்கு சொல்லியிருந்தேன், இன்னைக்கு போடுறேன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட் வரக்கூடிய நாட்கள்ல இதுக்காக நான் பிரத்யேகமான ஒரு வீடியோ கூட நான் போட பார்க்கறேன். இன்னைக்கு வந்து 5 மினிட்ஸ் சார்ட், அதாவது வெறும் 5 நிமிஷம் சார்ட்ல டபுள் லைன்ல நிதானமா பண்ணக்கூடிய செட்டப், அதாவது காத்தால ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப உடனே மல்டிப்ளை ஆகாம நிதானமாகவும் கொஞ்சம் வந்து ரிலையபிலிட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பை நான் சொல்றேன். முதல்ல நீங்க டபுள் லைன் செட்டப் எடுத்துக்கோங்க. பேராமீட்டர்ல போயிட்டுங்க, டபுள் லைன், இமீடியட், க்ளோஸ், கேண்டில் நம்பர் 2, மற்றபடி ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட், டார்கெட் 1 120 பாயிண்ட், டார்கெட் 2 150 பாயிண்ட் வச்சுக்கோங்க. டார்கெட் 2ன்றது டம்மி. மற்றபடி ரோபோ போர்ட்போலியோ செட்டிங்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. இதை வச்சுதான் இன்னைக்கு ஆன் பண்ணோம். இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நேத்துடைய ஆர்டர் புக்கு நான் டெலீட் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ இந்த 1ன்றதுல இருந்து இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு, அதாவது 13/10/2023 ஆரம்பிக்குது. காத்தால பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பை வந்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, செல்லு 2 லாட் வந்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, திரும்ப பை வந்து 3 லாட் வந்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, திரும்ப 4 லாட் வந்தது, அதுக்கு அடுத்தது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு 5வது லாட் எடுக்கும்போது டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம சார்ட் பாக்குறோம், பை செல் பை செல், பைல டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதாவது நான் சொன்ன ரிலையபிளா இருக்கும், அதாவது ரிலையபிளாக இருக்கும், ஈஸியா கான்செப்ட் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய கான்செப்ட். ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் போனதுனால இன்னைக்கு 5000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஆக்சுவலா நான் ஆர்டர் புக் காட்டுறேன், பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 44,000 கால் ஆப்ஷன், காத்தால எடுத்தது 9:25க்கு ஒரு லாட்டு, 9:31க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. திரும்ப 9:31க்கு 44,200 புட் ஆப்ஷன் 2 லாட் எடுத்தது, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு. திரும்ப 1 மணிக்கு 44,500 கால் ஆப்ஷன் 3 லாட் எடுத்தது, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு. திரும்ப 1 மணி 26 நிமிஷத்துக்கு 44,200 புட் ஆப்ஷன் 4 லாட் எடுத்தது, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு. 2 மணிக்கு 44,500 கால் ஆப்ஷன் 5 லாட் எடுத்து அது நல்ல டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. திரும்ப 3 மணி 9 நிமிஷத்துக்கு எடுத்தது, சாதாரணமா 3.25க்கு நமக்கு கட் ஆயிடும், எந்த பொசிஷன் இருந்தாலும் அது கட் ஆயிடுச்சு. ஓவரால் நம்ம ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5014 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா மல்டிப்ளை ஆகக்கூடாது, ரெண்டாவது நான் கிராஜுவலா ட்ரெண்ட் கூடவே போகணும் அப்படின்றவங்க தாராளமா பண்ணலாம். இதுல சிக்னல் வந்து ரொம்ப கம்மியா வரும். இந்த பேராமீட்டர் நான் இப்ப காமிச்ச பேராமீட்டர்ல நீங்க தாராளமா பண்ணலாம். இது வந்து ரொம்ப அதிகமா அன்னெசரி கால்ஸும் வராது, ரிலையபிளா பண்ணக்கூடியது. சிங்கிள் லைன் பிரேக் அவுட் வேண்டாம், நான் வந்து சிங்கிள் லைன் பிரேக் அவுட் ஆனது ஒரு 1 ஹவருக்குள்ள ட்ரேட் முடிக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இல்ல நான் ரிலையபிளா பண்ண விரும்புறேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபாய் ரிஸ்க் 3000 ரூபாய் ரிவார்டுல நான் பண்ணணும்ன்றவங்க இந்த செட்டப் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 3000 ரூபாய், இன்னைக்கு 5000 ரூபாய் கிட்ட இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு 5000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. இதோட மண்டே வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம்.